ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பக்கெட் லிஸ்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்களுக்காக நான் இன்னைக்கு என்ன திரைப்படத்தை கொண்டு வந்திருக்கேன்னா, த ஷீப் டிடெக்டிவ்ங்கிற ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். உங்களை நிறைய பேர் இன்னும் இந்த திரைப்படத்தை பார்க்காம இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்றேன். நீங்க இன்னும் இந்த திரைப்படத்தை பார்க்கலனா கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். உங்களுக்காக டிஃபரெண்டா மூவி போடுற எனக்கு இந்த வீடியோக்காக ஒரே ஒரு லைக்கையும் அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே டெம்பர்க்னு ஒரு அழகான ஒரு குட்டி கிராமத்தை காட்டுறாங்க. இந்த கிராமத்துல இருக்கிறதே ரொம்ப கம்மியான மக்கள் தான். இந்த மாதிரியான ஒரு சின்ன கிராமத்துல தான் அவரோட பண்ணையில நம்ம ஹீரோவான ஜார்ஜ் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. மித்த பண்ணக்காரங்க மாதிரி ஆடு வளர்ந்தோன்னு அதை வெட்டி காசாக்காம ஆடோட முடி வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை மட்டும் வெட்டி இவர் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம ஜார்ஜுக்கு அவரோட ஆட்டுக்குட்டினா ரொம்பவே பிடிக்கும். எப்ப பார்த்தாலும் அவரோட ஆட்டுக்குடியே தான் இருப்பாரு. இப்ப நம்ம ஜார்ஜ் ரெபேக்கான ஒரு பொண்ணுக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. அந்த லெட்டர்ல அவரோட ஆடுகளை பத்தியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க 2 ஆடை காட்டுறோம்ல, இந்த ஆடு எப்ப பார்த்தாலும் முட்டிக்கிட்டே இருக்கும். இனிமே இந்த 2 ஆட்டையும் நம்ம டோலு புலுன்னு கூப்பிடுவோம். அது மட்டும் இல்லாம குட்டியே ஒரு ஆடு போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம சாரான்னு கூப்பிடுவோம். அது மட்டும் இல்லாம இந்த ஆடை நம்ம கிளவுடனும், இந்த ஆடை நம்ம ரிச் ஃபீல்டுனும், கண்ணு தெரியாம தண்ணி குடிச்சிட்டு இருக்கு பாத்தீங்களா, இதை நம்ம உல்லைஸ்ன்னு கூப்பிடுவோம். நம்ம ஜார்ஜ் எப்பவுமே எல்லா ஆடுகிட்டையும் ஒரே மாதிரி தான் நடந்துக்குவாரு. ஆனா இதே பண்ணையில அவருக்கு ரொம்ப பிடிச்ச 2 ஆடு இருக்கு. ஒரு ஆடோட பேரு செபாஸ்டின். செபாஸ்டின் எப்பவுமே இந்த பண்ணையில இருக்காது. அதுவா தோணுச்சுன்னா இங்க வரும். மத்தபடி பண்ணையை விட்டு அது எப்பவுமே வெளியவே தான் இருக்கும். நம்ம ஜார்ஜுக்கு பிடிச்ச இன்னொரு ஆட்டோட பேர் தான் லில்லி. நம்ம லில்லி எப்பவுமே ஜார்ஜ் என்ன நினைக்கிறாரோ அதுக்கு முன்னாடியே அவர் சொல்ல வர விஷயத்த புரிஞ்சுக்கும். இந்த மாதிரி ஜார்ஜோட பண்ணையில நிறைய ஆடுகள் இருக்கு. ஆனா கூட்டத்திலேயே சேர்க்கப்படாத ஒரு ஆடுன்னு ஒரு ஆடு இருக்கு. ஏன்னா ஜார்ஜோட பண்ணையில இருக்கிற எல்லா ஆடுமே ஸ்பிரிங் சீசன்ல பிறந்தது. அதெல்லாம் ஒரே கூட்டமா இருக்கும். ஆனா இதே கூட்டத்துல வின்டர் சீசன்ல ஒரு குட்டி ஆடு இருக்கு. அந்த குட்டி ஆட்டை யாருமே சேர்த்திக்க மாட்டாங்க. குட்டியா இருக்கிற மித்த ஆடுகளையும் இதுகளோட விளையாடாது. ஆனா அந்த ஆட்டுக்கிட்டையுமே நம்ம ஜார்ஜ் ரொம்ப கைண்டா தான் நடந்துக்குவாரு. எப்பவுமே சாயந்தரம் எல்லா ஆடுகளுக்கும் அவர் படிக்கிற கிரைம் ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க. எல்லா கிரைம் ஸ்டோரியில வர கொலகாரனையுமே லில்லி அசால்ட்டா கண்டுபிடிச்சிருவா. சோ அதுக்கப்புறம் அப்படி இங்கிருந்து கட் பண்ணா ஜார்ஜை பாக்குறதுக்காக இன்னொருத்த வரான். இவனுமே நம்ம ஜார்ஜ் மாதிரி ஒரு ஷெப்பர்ட் தான். ஆனா ஜார்ஜ் வந்த உடனே அவனை அடிச்சு விரட்டிடுறாரு. சோ இதெல்லாம் ஆடுக பார்த்த உடனே இந்த ஆடுகளுக்குள்ள ஒரு பழக்க வழக்கம் இருக்கு. சோ இந்த ஆடுக எப்பெல்லாம் தப்பான விஷயங்களை பாக்குதோ, கெட்ட விஷயங்கள் எதுவுமே ஞாபகம் வச்சு கூடாதுன்னு இந்த ஆடுகளா சேர்ந்து அதை மறந்துரும். சோ இதுக்கப்புறம் அப்படி இங்கிருந்து கட் பண்ணா ஊர்ல இருக்கிற சில பேத்த காட்டுறாங்க. நம்ம ஜார்ஜுக்கு பிடிக்காத ஒரு கறிக்கடைக்காரர் இருக்கான். அது மட்டும் இல்லாம ஜார்ஜ் எப்பவுமே ஷாப்பிங் பண்ற ஒரு குரோசரி ஸ்டாப் ஒரு அம்மா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்லயே ஒரு முட்டா போலீஸ் இருக்கான். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஜார்ஜ் ஸ்ட்ரெயிட்டா கிளம்பி ஒரு சர்ச்சுக்கு போறாரு. இந்த சர்ச்சில் இருக்கிற ஃபாதருக்கும் நம்ம ஜார்ஜுக்கும் சுத்தமாகாது. நேரா போய் ஒரு பணத்தை மட்டும் கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு வந்துடுறான். சோ இந்த மாதிரி தான் ஜார்ஜோட லைஃப் டெய்லியும் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நம்ம ஜார்ஜ் அவன் ஆட்டுக்குட்டியை பத்தியும் அவன் ஊரை பத்தியும் தெளிவா எழுதி ரெபேக்காக்கு ஒரு லெட்டர் போடுறான். அந்த லெட்டர் எடுத்துட்டு போற போஸ்ட்காரங்க இந்த குரோசரி ஷாப்போட ஓனருக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கும். அதை போய் அவங்க கிட்ட கொடுக்கலான்னு போகும்போது அந்த அம்மா வந்துட்டு நம்ம ஜார்ஜ் எழுத லெட்டரை பாத்துறாங்க. இவன் யாருக்கு லெட்டர் எழுதுறான்னு சொல்லி அந்த லெட்டரை போஸ்ட்மேனுக்கே தெரியாம அப்படியே எடுத்து வச்சிடறாங்க. சோ அதுக்கப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா இந்த ஊருக்கே வந்துட்டு புதுசா ஒரு ரிப்போர்ட்டர் வரான். இந்த ஊர்ல மிகப்பெரிய காரியங்கள் நடக்க போகுது. அதை ஷூட் பண்றதுக்காக தான் இந்த ரிப்போர்ட்டர் வந்திருப்பான். வந்து இந்த குரோசரி ஷாப்போட ஓனரை பார்த்தா, வாங்க சார் நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லி அந்த கார்னிவலுக்கு போய் பார்த்தா தான் தெரியும். கார்னிவலுக்கு பதிலா 4-5 போட்டோஸ் மட்டும் தான் இருக்கும். இதை பார்த்தோன்னே இந்த ரிப்போர்ட்டர் இங்க இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பலான்னு போறான். ஆனா நைட் இந்த மாதிரி கிளம்பும் போது வண்டி ஓட்ட தெரியாம ஒரு கார்ல போய் அப்படியே மோதிடுறான். அதனால திருப்பியும் வண்டி ரெடி ஆகிற வரைக்கும் இவன் இந்த டவுன்ல தான் இருந்தாகணும். அதுக்கப்புறம் அப்படி இங்கிருந்து கட் பண்ணா நம்ம ஜார்ஜோட வீட்டு கதவை யாரோ ஒருத்தவங்க தட்டுற மாதிரி கேக்குது. இப்ப அப்படி இங்கிருந்து கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம லில்லி ஜார்ஜ் தரையில விழுந்து கிடக்கிறத பாக்குறாங்க. எந்திரிங்கன்னு லில்லி எவ்வளோ செல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஆனா இப்ப அந்த இடத்து கரெக்டா மர்ஃபில் வந்து, ஏய் அவர் ஒன்னும் தூங்கல, அவர் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்ல லில்லிக்கு இது கேட்ட உடனே நம்பவே முடியல. இதயத்துல காதை வச்சு இது கேட்டு பாக்குது. அதுக்கப்புறம் தான் தெரியுது தான் ஓனர் இறந்துட்டாருங்கிற விஷயத்தையே. சோ இந்த மாதிரி ஜார்ஜ் இங்க செத்து கிடக்க இப்ப இதே இடத்துக்கு இன்னொரு ஷெப்பர்டுன்னு சொல்லியிருப்பான்ல அவன் வரான். அவன் வந்தோடனே ஜார்ஜ் இந்த மாதிரி செத்து கிடக்குறாங்கிற விஷயத்த கேட்டவொடனே போலீஸ் அங்க வராங்க. போலீஸ் வந்த உடனே ஜார்ஜுக்கு வயசாயிருச்சு, இதை ஹார்ட் அட்டாக்னு சொல்லி கேஸ மூடலான்னு போறாரு. ஆனா ரிப்போர்ட் என்ன நினைக்கிறாருன்னா, சார் ஹார்ட் அட்டாக்னா அவர் உள்ளதானே கிடக்கணும், வெளியே வந்திருக்காருன்னா யாரோ ஒருத்தங்க அவரை கொலை பண்ணிருக்கணும், உள்ள போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல இவங்களும் உள்ள போய் செக் பண்ணி பார்த்தா அன்னைக்கு நைட் இவரு குடிச்சிருந்திருக்காரு. இவர் தனியா தான் இருக்காரு. ஆனா வந்துட்டு 2 கிளாஸ் இருக்கு. சோ யாரோ ஒருத்தங்க இவர் வீட்டுக்கு வந்து குடிச்சிட்டு தான் இவர் குடிக்கிற சரக்குல விஷத்தை கலந்து இவரை கொண்டிருக்காங்கிற விஷயம் புரியுது. கேஸ் இப்போ சீரியஸா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதே சமயத்துல மித்த ஆடுகள் எல்லாமே நம்ம ஷெப்பர்ட் செத்து போயிட்டாரா,
சோ இப்ப நம்ம என்ன பண்றது, கெட்ட விஷயங்கள் எதா இருந்தாலும் நம்ம உடனே மறந்தாகணும், சோ நம்ம இதை மறந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல உடனே இப்ப அந்த இடத்துக்கு செபாஸ்டியன் வராரு. செபாஸ்டியன் அங்க வந்த உடனே நம்மள இவ்வளவு நாள் நல்லா பார்த்துட்டு இருந்த நம்ம ஷெப்பர்ட் இறந்து போயிட்டாரு, அவரை உடனேவா மறப்பீங்க, நம்ம அந்த மாதிரி அவரை மறக்க கூடாது, என்னன்னைக்கு அவரை நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அந்த ஜோரான்கிற அந்த குட்டியாடு ஒருவேளை நம்ம ஷெப்பர்ட யாராவது கொன்றுப்பாங்களோ, ஏன்னா அவர் சொல்ற கதையில இந்த மாதிரி யார செத்தாங்கன்னா யாரோ ஒருத்தவங்க அவங்களை கொன்றுப்பாங்க அப்படின்னு சொல்ல லிலி கரெக்டா சொன்ன, நம்ம ஷெப்பர்டை யாரு கொன்னாங்களோ அவங்களை கண்டுபிடிச்சாகணும், நம்ம ஷெப்பர்டோட மரணத்துக்கு நம்ம தான் நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஷெப்பர்ட், மேப்பிள் அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம செபாஸ்டியன் 3 பேர் சேர்ந்து டவுனை நோக்கி கிளம்புறாங்க. ஆனா இவங்க டவுனை நோக்கி போகும்போது செபாஸ்டியன் பாட்டுக்கு போறான், ஆனா மேப்பிளும் சரி லிலியும் சரி அவங்களோட மேய்ச்சல் நிலத்தை விட்டு அவங்க வெளியே வந்ததே இல்லை, அதனால தயக்கத்தோடய நிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு டவுனுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா என்ட்ரி ஆறாங்க. ஆனா இதே சமயத்துல ஊருக்குள்ள வந்த ஒரு லாயரு ஜார்ஜ் வந்துட்டு என்னதான் அவரோட லாயரா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாரு. அவர் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு உயில் எழுதி எனக்கு அனுப்பிச்சு வச்சாரு, அதை நான் படிக்கணும், நான் சொல்றவங்கள கொஞ்சம் வரீங்களான்னு சொல்லி அந்த குரோசரி ஷாப்போட ஓனர், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கறி வெட்டுறவன், அதே மாதிரி இன்னொரு ஷெப்பர்டு, நம்ம போலீஸ்காரன், அது மட்டும் இல்லாம இதே ஊருக்கு வந்திருக்கிற ஒரு பொண்ணையும் காட்டுறாங்க. இந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம ஜார்ஜோட பொண்ணு தான். அதுக்கப்புறம் சர்ச் ஃபாதர்னு எல்லாத்தையும் சேர்த்தி ஒரு உயில படிக்க போறாங்க. ஆனா இந்த இடத்துக்குள்ள அந்த பிரசுக்காரர் இருப்பான், அந்த பிரசுக்காரனை பார்த்தோன்னே இங்கிருந்து போன்னு சொல்லி அவனை விரட்டி விட்டுருவாங்க. சோ அந்த லாயர் அப்படி அந்த உயில படிக்க போறாங்க. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்குறதுக்காக லில்லியுமே கண்ணாடி வழியா போய் பார்க்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. சோ இப்ப அந்த லாயருமே அந்த உயில படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த உயில என்ன போட்டிருக்குன்னா, நீங்க இது வரைக்கும் எனக்கு நிறைய பண்ணிருக்கீங்க, உங்களுக்குள்ளேயே 2 கொலகாரங்க, ஒரு விக்டிம், ஒரு பேட் ஷெப்பர்ட், ஒரு முட்டாள் இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே சொல்றது ஒண்ணுமே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சோ அதுக்கப்புறம் அப்படியே இவங்க உயில படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நம்ம சார்ல்ஸுக்கு மொத்தமா 2 பசங்க இருக்காங்க. ஒன்னு இப்ப வந்திருக்கிற இந்த பொண்ணு தான் ரெபேக்கா. ஸ்டார்டிங்ல இவளுக்கு தான் லெட்டர் எழுதி இருப்பாரு நம்ம ஜார்ஜ். அது மட்டும் இல்லாம இவளோட ட்வின் பிரதர் ஒருத்தன் சவுத் ஆப்பிரிக்கால வளர்ந்துட்டு இருக்கான். அவங்க 2 பேத்துக்கு சேர்த்தி அவரோட ஏக்கர்ல பாதி நிலத்தை எழுதி வச்சிருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம ரெபேக்கா $30 மில்லியன் இவர் எழுதி வச்சிருந்திருப்பாரு. அதாவது இவருக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்திருக்குன்னா, இவர் எப்பவுமே ஒரு ஆடுக்கு ப்ளூ கலர்ல இருக்கிற ஒரு மருந்து கொடுப்பாரு, அது இவர் கண்டுபிடிச்சதுதான். அதை வித்து அதோட பேட்டன் ரைட்ஸ்ல வந்த பணத்தை தான் அவர் பொண்ணுக்காக எழுதி வச்சிருந்திருப்பாங்க. சோ இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே ஒரு சத்தம் டம்மு டும்முன்னு கேக்குது. என்னடான்னு பார்த்தா நம்ம மெப்பல் கண்ணு மேல ஒரு துணியை போத்தி கண்ணு தெரியாம அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கும். அந்த துணியில ஃபுல்லா பச்சை கலர் ப்ளூ கலர்னு பயங்கரமா கரையா இருந்திருக்கும். இதுக்கப்புறம் இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் காலையில என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த அதோட கூட்டத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி கூட்டத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அந்த விண்டர் லேம்ப் என்ன சொல்லுதுன்னா, நான் வந்துட்டு ஜார்ஜ பார்த்தேன், ஜார்ஜ் இறந்து போன அன்னைக்கு அவரோட ஆவியை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த விண்டர் லேப்ப கூட்டத்துக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க. சோ இதோட பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்களே. சோ இது எது சொன்னாலும் இது நம்ப மாட்டேங்குது. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது தான் இன்னொரு ஆடு என்ன சொல்லுதுன்னா, நான் சொல்லவே மறந்துட்டேன், நம்மளோட ஷெப்பர்ட் இறந்து போன அன்னைக்கு ரெபேக்கான்னு சொல்ற பொண்ணை நான் பார்த்தேன். சோ அவ நம்மளோட ஷெப்பர்ட கொன்று போலோ அப்படின்னு சொல்ல மித்தவங்க எல்லாரும் அவளதான் சந்தேகப்படுறாங்க. ஆனா நம்ம செபாஸ்டியனுக்கு அது மேல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. சோ அதுக்கப்புறம் நம்ம லில்லியும் செபாஸ்டியனும் பாத்துக்கிறாங்க. அப்பதான் செபாஸ்டியன் ஒரு விஷயத்த சொல்றான். அதாவது செபாஸ்டியனும் ஒரு விண்டர் லேப் தான், ஆனா அவன் இந்த கூட்டத்துக்குள்ள பறக்கல, அவன் ஒரு சர்க்கஸ்ல இருந்து நம்மளோட ஜார்ஜ் கொண்டு வந்திருப்பாரு. அதாவது ஒரு சர்க்கஸ்ல ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம செபாஸ்டியனை இறக்கி விட்டுருவாங்க. அந்த வட்டத்துக்குள்ள இவனும் ஒரு வெறி பிடிச்ச நாய் மட்டும்தான் இருக்கும். டெய்லி அந்த நாய் கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக டெய்லி அது கூட சண்டை போட்டு பயங்கரமா அடி வாங்கும். ஒரு நாள் அடிப்பட்டு கீழே விழுகும் போது அன்னைக்கு சர்க்கஸுக்கு வந்திருந்த நம்ம ஜார்ஜ் இது மேல பாவப்பட்டு செபாஸ்டியனை இங்க வாங்கி கொண்டு வந்திருக்காரு. செபாஸ்டியனுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை பாசத்தையும் கொடுத்து வளர்த்திருக்காரு. இந்த மாதிரி வளர்த்த என்னோட ஓனரை நான் எப்படி மறப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதோட கதையை சொல்லிக்கிட்டு இருக்கு. சோ இதுக்கப்புறம் இங்க இருந்து அப்படியே கட் பண்ணா ரிப்போர்ட்டர் போய் போலீஸ பாக்குறான். அவங்க கிட்ட போய் என்ன சொல்றானா, எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல கேஸ் கிடைச்சிருக்கு, நீங்க மட்டும் கொலை பண்ணவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல இந்த போலீஸ் ஃபர்ஸ்ட் போய் அந்த குரோசரி ஷாப்போட ஓனரை பாக்குறாங்க. அந்த ஓனர் கிட்ட போய் ரெபேக்காக்கு எழுதின லெட்டர் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்க அவங்களுமே போஸ்ட்மேன் இது தெரியாம இங்க போட்டு போயிருந்திருக்கலாம், ஜார்ஜ் சொன்ன இந்த விக்டிமே நான் தான், என்னையே விசாரிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களை அங்கிருந்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த கறி வெட்டுறவங்க கிட்ட போய் கேட்டா ஜார்ஜுக்கு என்ன சுத்தமா பிடிக்காது, வெஜிடேரியன், சோ அதுல இருக்கிற கொலகாரனே நானா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் அப்படியே இவர மாதிரியே இருக்கிற இன்னொரு ஷெப்பர்டு போய் பாக்குறாரு. அந்த ஷெப்பர்ட போய் ஜார்ஜ் செத்த அடுத்த நாள் அன்னைக்கு ஜார்ஜ பாக்குறதுக்காக ஏன் அங்க வந்த அப்படின்னு கேட்க இவன் என்ன சொல்றானா, நான் ஜார்ஜோட பாதி நிலத்தை நான் தான் லீஸ்ல எடுத்து அதை பார்த்துட்டு இருக்கேன், அந்த லீஸை முடிச்சுக்கலான்னு சொல்லி அது கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு தான் என்ன அங்க வர சொல்லி இருந்தாரு, பார்த்தா அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு
அதுக்கப்புறம் போய் சர்ச் ஃபாதர் கிட்ட போய் உங்களுக்கும் ஜார்ஜுக்கும் எப்பவுமே ஆகாதாமே ஏன் அப்படின்னு கேட்க சர்ச் ஃபாதர் என்ன சொல்றாருன்னா, ஜார்ஜ் கொஞ்சம் நிதி நிலைமை சரியில்லாத போது அவருக்கு 2 குழந்தை பிறந்திருந்துச்சு. அந்த குழந்தைய சர்ச்சு கிட்ட கொண்டு வந்து கொடுத்து அந்த 2 குழந்தையும் தத்து கொடுக்க சொன்னாரு. ஆனா கொஞ்ச நாள்லயே பணம் அவருக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை எங்க இருக்குன்னு கேட்டு என்ன டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாரு. அவருக்கு அட்ரஸ் கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சம் அமௌண்ட்டை வாங்கினேன். ஏன்னா அதெல்லாம் அந்த சர்ச் சரி பண்றதுக்காக தான் நான் வாங்கினேன். அவர் சொன்ன பேட் ஷெப்பர்ட் நானா தான் இருப்பேன் அப்படின்னு இவர் சொல்ல, அதுக்கப்புறம் போய் போலீஸ்காரங்க ரெபேக்கா கிட்ட கேக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது, ரெபேக்காவோட ஒரிஜினல் நேம் இதே கிடையாது. அவங்களோட ஒரிஜினல் நேம் இவங்க சொன்னதே இல்ல. அது மட்டும் இல்லாம ஜார்ஜ் சாகர் ஒரு நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு வந்தாலும் அப்பாவோட பண்ணைக்கு இது வரைக்கும் நான் வந்ததே இல்ல அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. இங்க இருந்து அப்படியே கட் பண்ணா பண்ணைய கட்டுறாங்க. பண்ணையில போய் பார்த்தா ஒரு பிரேஸ்லெட் இருக்கு. அந்த பிரேஸ்லெட் வேற யாரோடதும் இல்ல, ரெபேக்காவோட தான். இங்க வரவே இல்லைன்னு சொன்னா இது எப்படி இங்க வந்துச்சு? இத உடனே போலீஸ்காரர்கிட்ட சொல்லி ஆகுறேன்னு போலீஸ்காரோட கேப்பை புடுங்கி அவரை இந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. அவர் இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாரு ரெபேக்கா தான் கொலைய பண்ணிருக்குன்னு. ஏன்னா எதுக்காக அங்க வரவே இல்லைன்னு போய் சொன்னான்னு சொல்லி அவர் ரூமுக்கு போய் பாக்குறா. அவளை போய் அரெஸ்ட் பண்ணும்போது தான் தெரியும் அவளோட ஷூல ஒரு காய் ஒட்டி இருந்திருக்கும். அதாவது இந்த ஊர் ஃபுல்லாமே இந்த காய் இருந்திருக்கும். இது ஒரு விஷக்காய். இந்த காயை யூஸ் பண்ணி தான் ஜார்ஜை கொன்னாங்கிற விஷயம் போஸ்ட்மார்ட்டம்ல தெரிய வந்திருக்கும். உங்க அப்பா அவனுக்கு $30 மில்லியன் கொடுக்கறதா சொல்லி இருந்திருக்காரு. அந்த பணம் அவனுக்கு முன்னாடி வேணும்னு சொல்லி உங்க அப்பாவை கொன்னுட்டேன்னு இவ்வளவு பிடிச்ச அப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல அடைச்சிடறாங்க. இப்ப இந்த லேடி அந்த போலீஸுக்கு பாய் சொல்லும் போது இன்னொரு சேர்த்து சொல்றாங்க, இன்னொரு ஷெப்பர்ட் இருந்தான் பாத்தீங்களா, அவன் தான் இனிமே நம்மளோட ஜார்ஜோட ஆட்டியும் பாத்துக்க போறாங்க அப்படின்னு சொல்ல நம்ம லிலியும் மோப்பிளும் சேர்ந்து அந்த பண்ணைக்கு போறாங்க. அந்த பண்ணைக்கு போய் பார்த்தாதான் தெரியும் அந்த வளர்க்குற எல்லா ஆடையும் நல்லா வளர்த்து, அதாவது இந்த கறி வெட்டுறவங்க கிட்ட இந்த ஆள் கொடுத்துட்டு இருந்திருக்கான். சோ நம்ம ஜார்ஜ் சொன்ன இந்த 2 கொலைகாரங்க இவன் தான். சோ இந்த மாதிரி இவன் ஆட்டை விற்கிறதுனாலதான் அவனோட லீஸை கூட நம்மளோட ஜார்ஜ் கேன்சல் பண்ணி இருந்திருப்பாரு. சோ இந்த இடத்துல இருக்க கூடாது, நம்ம போயிடலான்னு பார்க்கும்போது அங்க இருக்கிற வேட்டை நாய் கிட்ட வெளியே மாட்டிக்கிறாங்க. ஆனா அவங்கள காப்பாத்துறதுக்காக செபாஸ்டின் வரான். அவங்கள காப்பாத்தி போறாராம். ஆனா செபாஸ்டின் அங்கேயே இறந்தும் போயிடுறான். இந்த விஷயத்தை பத்திலாம் லில்லி அவங்களோட கூட்டத்துக்கிட்ட சொல்றாங்க. கூட்டத்துக்கிட்ட சொல்லி வாங்கி இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்ல அங்கிருந்த கூட்டங்களா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி போனதே இல்லை, இதெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடலான்னு சொல்லி அவங்க மறக்க தான் ட்ரை பண்றாங்களே தவிர லில்லி பேசுறத யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் அப்படியே நம்ம லில்லி தூங்கிடுது. லில்லியோட கனவுல ஜார்ஜ் வராரு. நான் சொல்ற கதையில எப்பவுமே விக்டிமுக்கு நியாயம் வாங்கி தருவாங்க, நீயும் நியாயத்தை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம லில்லியும் மர்ஃபிலும் சேர்ந்து அந்த வின்டர் லேம்ப இது கூட சேர்த்திக்குது. இந்த வின்டர் லேம்போட கால்ல பெயிண்ட் எல்லாம் அப்பி ரெபேக்கா இருக்கிற ஜெயிலுக்குள்ள அனுப்பி விடுறாங்க. அது போய் என்னென்னமோ டிராயிங் எல்லாம் போட்டு அப்படியே வெளியே வந்துடுது. அடுத்த நாள் காலையில வந்து பார்த்த நம்ம போலீஸ்க்கு நடந்த எதுவுமே ஒண்ணுமே புரியல. இப்ப அப்படி இங்கிருந்து கட் பண்ணா நம்ம ரெபேக்காவை போலீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ண போறாங்க, ஸ்டடிக்கு மாத்தி விட போறாங்க. ஆனா அந்த டைம்ல தான் நம்ம போலீஸ் இந்த வின்டர் லேம்போட காலை பாக்குறாரு. அந்த காலை பார்த்தோன்னு தான் இவருக்கு ஒண்ணு புரியுது, ரெபேக்கா ஒன்னும் அவங்க அப்பா அவர் கொல்லல, கொன்னவரு நமக்குள்ளதான் இருக்காங்க, அது இந்த லாயரா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்ல அந்த லாயர் பயந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் போலீஸ் சொல்றாரு, நீங்க நினைக்கிற மாதிரி நான் உங்களை கொன்னன்னு சொல்லல, ஆனா கொலை பண்ணவன் நமக்குள்ளதான் இருக்கான், இங்கதான் இருக்கான், அவன் வேற யாரும் கிடையாதுன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டரை அப்படியே கையை திருப்பி விட்டுறாங்க. ரிப்போர்ட்டருமே உங்களுக்கு என்ன மூளை குழம்பி போச்சா அப்படின்னு சொல்ல நம்ம போலீஸ் அப்பந்தான் அடுத்தடுத்த முடிச்சு அவுக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஜார்ஜோட பையன் சவுத் ஆப்பிரிக்கால இருந்தாருன்னு சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா, அது வேற யாரும் கிடையாது, இவன் தான். நம்ம ரெபேக்காக்கு எப்படி ஒரு லெட்டர் எழுதி அனுப்புனாங்களோ அதே மாதிரி ஒரு லெட்டரை இவருக்கு எழுதி அனுப்பியிருப்பான். அது மட்டும் இல்லாம ஜார்ஜ் கிட்டயுமே உங்ககிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் கேட்டு இருந்திருப்பான். அவருக்கு இருக்கிற அந்த $30 மில்லியன் இவங்க 2 பேத்துக்குமே சேராம அனிமல் வெல்ஃபேருக்கு நான் கொடுக்க போறதா சொல்லி இருந்திருப்பாரு. சோ இதெல்லாம் கேட்டு அந்த பணம் அவங்களுக்கு போக கூடாதுன்னு சொல்லி இவன் என்ன பண்ணிருக்கானா, ரெபேக்கா வந்துட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக இவன் வந்திருக்கான். அவங்க அப்பாவுக்கே தெரியாம அவர் குடிக்கிற சரக்குல மருந்து கலந்து விட்டு இருந்திருக்கான். அவர் அப்படியே மயக்கமாயிட்டாரு. இவன் பிளான் பண்ணி இவன் கொண்டு வந்த ஒரு லெட்டரை அந்த இடத்துல அப்படியே வச்சுட்டு போயிருந்துருவான். ஆனா ஜார்ஜ் பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அவருக்கு பாதியிலேயே முழிப்பு தட்டி அவரோட உயிருக்காக தான் பையனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருந்திருக்காரு. ஆனா கொஞ்ச நேரத்துல ஜார்ஜ் அங்கே மயக்கம் போட்டு கீழே வந்திருக்காரு. ஆனா என்ன பிரச்சனைனா, இவன் இந்த ஊருக்குள்ள பிரஸ்ஸா வந்திருக்கான் பாத்தீங்களா, பிரஸ்ஸா வரும்போது தான் பையனோட சாயல்லையோ இவளோட அண்ணன் நான் கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லி மண்டையில இவன் டை அடிச்சிருந்திருப்பான். இவன் அடிச்ச டை எல்லோ கலரு. நம்ம ஜார்ஜோட கையில எப்பவுமே ஒரு ப்ளூ கலர் ஒட்டிக்கிட்டே இருக்கும், அது அந்த ஆடோட மருந்தோட கலரு. சோ 2 சேர்ந்து பச்சை
பச்சை கலர்ல மாறி இருக்கு. நீ தங்கியிருந்த ரெசார்ட்ல கூட இதே கலர்ல ஒரு ஷீட்டை பார்த்தேன், நீ தான் கொலை பண்ணிருக்கணும்னு சொல்லி அவன் முடிய புடுங்குறான். ஆனா இதை பார்த்தோன்னு அவன் முடிய வச்சுல ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல போலீஸ் என்ன சொல்றாருன்னா, இத முடி ஒண்ணு இருந்தா போதும், இதை வச்சு நீ அவரோட பையன் என்னால நிரூபிச்சிட முடியும், உனக்கு பணம் வரணுங்கிறதுக்காக உன் தங்கச்சி இதுக்குள்ள இன்வால்வ் பண்ணி இருந்திருக்க, உங்க அப்பாவையும் கொண்டிருக்க அப்படின்னு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ண போறாங்க. ஆனா அவன் அப்படியே தப்பிச்சு ஓட கரெக்டா இந்த இடத்துக்கு அந்த டோலு போலு ஆடு வந்துருது. அவன் இருக்கிற காரை போட்டு அப்படியே 2-3 உடைச்சு அவன் அப்படியே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ரெபேக்கா ரொம்ப சந்தோஷமா ஆடுகளை பார்க்க ஆரம்பிக்கிறா. பேலன்ஸ் இருந்த பண்ணையில இருந்த ஆடுகளுமே இப்போ இந்த பண்ணைகளோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இங்கிருந்து திரைப்பட முடியுது. இந்த திரைப்படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோல இருந்து உங்களை பார்க்குறேன். பாய்.